ஆமென். உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. அப்புறம் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். எவ்வளவு கொழுப்பு பத்தியவனுங்க. நாளைக்கு யாருக்கு பண்டிகையா? கர்த்தருக்கு பண்டிகை. இப்படிதான் இருக்குது. ஆராதனையோ இது தேவனுடைய ஆலயம். ஆனா உள்ள என்ன நடக்குது? உள்ள என்ன நடக்குது? கன்று குட்டிகளுக்கு ஆராதனை, பேய்களுக்கு ஆராதனை, விக்கிரகங்களுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காதது வெளிப்படுத்தின விசேஷத்துல யார் நரகத்துக்கு போவான் தெரியுமா? நரகத்துக்கு யார் போவான் தெரியுமா? விக்கிரக ஆராதனைக்காரன், விபச்சாரம். 8 பாவங்கள் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 22:20 பார்க்கிறோம். அல்ல 8 பாவங்கள் இருக்கிறது. விபச்சாரக்காரன், பொய்யன், நாய்களும் சூனியக்காரரும். பாருங்க பட்டியல பாருங்க. நாய்களும், சூனியக்காரரும், விபச்சாரக்காரனும், கொலைபாதகரும், விக்கிரக ஆராதனைக்காரரும். இதுல யாருக்கு? விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அழகாக தெளிவாக சொல்லுகிறது. ஆமே, 2ஆம் மரணமாகிற அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடலில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். லிசன், கவனி. பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாய் இருக்கிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். 2வது மரணம். விக்கிரக ஆராதனை செய்கிறவன் எங்க போவான் தெரியுமா? நரகத்துக்கு டைரக்டா போயிடுவான். அப்படி என்றால் இந்த முழு இஸ்ரவேல் காரணம் என்ன? எதனால அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தா? கர்த்தரை அறியவில்லை. யார் சொல்றேன்? ஆரோன் கூட கர்த்தரை அறியலங்க. அவன் மாத்திரம் கர்த்தரை அறிஞ்சிருந்தான்னா உயிர் போனாலும் பரவாயில்ல. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். ஆமே, மரணம் எந்த சூழ்நிலை அவன் சொல்றான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், ஆமே சொல்லுங்கள் ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் அவரை அறிகிற அறிவே. அப்படின்னா விக்கிர சபையில விக்கிர ஆராதனை வருவதற்கு காரணம் என்ன? தவறு தேவனுடைய கோபம் வருவதற்கு காரணம் என்ன? சாபம் வருவதற்கு காரணம் என்ன? தேவனை அறிகிற அறிவு இல்லை. 6 லட்சம் குடும்பங்களுக்கு அறிவில்லை. ஆரோனுக்கு அறிவில்லை. மீரியாம் எங்க போன? அறிவில்லை. அறிவு இல்லாததுனாலே 3000 பேர் செத்து போனாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல 120 பலிபீடங்கள் பற்றி எரிந்தது. அந்த அறிவின் வாசனையினால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் இன்றைக்கு திருச்சபைகளுக்கு தேவை தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவு வந்துருச்சுனாவே எழுப்புதல் வந்துடும். ஆமா சொல்லுங்களேன். பலிபீடங்கள் எரிய ஆரம்பித்து விடும். பட்டணங்கள் எரிய ஆரம்பித்து விடும். ஆமா, சபைகள் 1000 மாறிவிடும். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியா மாறிவிடும். ஒரு 7 கைகளை மட்டும் சொல்லி சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் தேவனையும் நம்முடைய தயவு செய்து இந்த வசனத்தை உங்க மனப்பாடம் செஞ்சிருங்க. தயவு செய்து வசனத்தை மனப்பாடம் செஞ்சு மெமரி பண்ணிடுங்க. வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக. 7 ஆசீர்வாதம். 1, தேவனை அறிகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது என்னது? கிரேஸ். என்னது? கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கிருபை இருந்துச்சுன்னா போதுங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிடலாம். ஆமா சொல்லுங்களேன். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனா மாத்தோம். அவருடைய கிருபை என்ன கிருபை இருக்கிற இடத்துல தேவதூதன் வருவான். ஆமா சொல்லுங்களேன். கிருபை பெற்றவளே, ஏன் கிருபை இருக்குது இல்ல, தேவதூதன் வரான் இல்ல. கிருபை இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ள தேவதூதன் வருவான். எல்லா வீட்டுக்கும் வருவான். ஆமா சொல்லுங்களேன். அப்ப கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். 136ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் இஸ்ரவேலுடைய முழு வெற்றி கிருபையை கொண்டுதான் வெற்றி. செங்கடல் பிளந்து, ஆமென், அந்த வெற்றியை கொடுக்கிறது கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவனை அறிகிற அறிவு யாருக்கெல்லாம் வருகிறதோ ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமே கிரேஸ், கிருபை. 2வது
சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாரா. எதை பெருக பண்ணுவாரா? சத்தமா சொல்லுங்களேன். சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பா. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவரையே புத்திர. அப்படி என்றா தேவனை அறிகிறவன் தான் தேவனுடைய புத்திரனா மாற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது ஆசீர்வாதம் சமாதானம்.